டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். காலையில் டிஃபன்னாலே நம்மள நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வர்றது பூரி தான். அந்த பூரிக்கு சரியான காம்பினேஷன் வந்து பூரி மசாலா தான். இந்த பூரி மசாலாவை இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா நச்சுன்னு ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடான உடனே அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குருவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பொரிய விட்டுடலாம். பொரிய விட்டுட்டு இப்போ வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்கும். அதை நல்லா பொடுசாக வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக வதக்கி விட்டுருவோம். இப்போ வெங்காயம் லேசாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் தக்காளி சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு தக்காளியை நல்லா வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குறோம். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. அது வதங்கி வரும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ அடுத்ததாக ஊற வச்ச பட்டாணி ஒரு 50 கிராம் சேர்க்க போகிறோம். ஊற வச்சு அதை அவிச்சு வச்சுருக்குறோம். அதை ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட்டாணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துருவோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். இந்த கரம் மசாலா சேர்த்து பூரி கிழங்கு செய்யும்போது நமக்கு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலாவெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கிடலாம். நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி ஒரு 400 ml சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்து இப்போ கலந்து விட்டுலாம். இப்போ கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்கும். அதை லேசாக பிசைஞ்சிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப மசிச்சிட வேண்டாம். இந்த உருளைக்கிழங்கோட அளவு நீங்கள் கூட்டி குறைச்சி வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா சேரட்டும். அந்த நேரத்தில் ஒரு சின்ன பவுலில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறோம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை அப்படியே மசாலா தண்ணியில் சேர்த்துருவோம். இந்த இடத்துல நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த கடலை மாவு தண்ணி எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. நல்லா கெட்டியாக திக்காக வந்திருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து பூரியை தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை போட்டு நல்லா கலந்து விட்டலாம். அவ்வளோதான், நமக்கு பூரி மசாலா தயாராகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான பூரி மசாலா தயாராகிடுச்சு. நீங்கள் பூரியும் மசாலாவும் சேர்ந்தே ஒரு 1/2 மணி நேரத்தில் ஈஸியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.